வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசைக்கெல்லாம் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். தக்காளி கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெறும் தக்காளி மட்டும் இருந்தால் போதும், இது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். அதே மாதிரி குவான்டிட்டி நிறையா பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த கடையலுக்கு இஞ்சி பூண்டெல்லாம் எல்லாமே ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதில் 4-5 தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இதில் தக்காளி நிறையா இருக்கணும். அந்த தக்காளியோட புளிப்பு டேஸ்ட் தான் இதோட ஆக்சுவல் டேஸ்ட்டே. நல்லா பழமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்ச நேரத்தில் தக்காளியை தண்ணி விடும். ஸோ அது வரைக்கும் இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு அரைவேக்கடை வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் 1 டீஸ்பூனுங்கிறது கரெக்டாக இருக்கும். காரம் கூட வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா தொக்கா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ரெடி ஆனதுக்கப்புறமா இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். ஸ்டார்டிங் நம்ம தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் தக்காளியோடு சேர்ந்து நல்லா கொதிக்கும் போது கொஞ்ச நேரத்தில் ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி கடையில் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். அதுவும் நல்லா ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. சாம்பார் பண்ணுறதுக்கு ரொம்ப அலுப்பாக இருந்துச்சுன்னா இதை ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். நீங்களும் இந்த ஈஸியான கடையில் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.